சார் நான் டெல்லிக்கு ஏன் போகலன்னு கேட்டேன், அதுக்கு பதிலாக நாங்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இடமில்லை, அவை குறித்து நீக்கப்படுகிறது. நீங்கள் வரவேற்று முடிச்சிருங்க. இன்று சட்டமன்றத்தில் திமுக எம்எல்ஏ எழுப்பிய கேள்விக்கு அவை குறிப்பில் இருந்து நீக்கி அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர். மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் வரவேற்று முடிச்சிருங்க. சார் நான் டெல்லிக்கு ஏன் போகலன்னு கேட்டேன், அதுக்கு பதிலாக நாங்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இடமில்லை, அவை குறித்து நீக்கப்படுகிறது. நீங்கள் வரவேற்று முடிச்சிருங்க. அனிதா இதுக்கு போனாங்க சார், அது கரெக்டு. இப்ப ஜூன் 21 மறுதேர்வுக்கு முன்னாடி சேலத்தில் சேர்ந்த கோபிகா, தருமபுரி ரோஷினி, கிருஷ்ணகிரி வெற்றி ஆனந்தன் 3 தமிழ் ஊர்கள் நீட்னால இறந்தாங்க. இதுக்கு யார் சார் போனது? உறுப்பினர் பேசுவதை நிறுத்திக் கொள்ளலாம். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இத்தனை முறை கூறியும் அவர் மீண்டும் அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார். அண்ணனுக்கு ஒரு நினைவூட்டல். 2024ஆம் ஆண்டு இன்டர்ன்ஷிப் போன இடத்தில் கிணற்றில் தவறி விழுந்த ஒரு அரசு மாணவனுக்கு 2.5 ஆண்டுகள் கழித்து அங்கிருந்து யாருமே ஆறுதல் கூட சொல்லவில்லை, நேரில் கூட சென்று பார்க்கவில்லை. அவருடைய தாயாருக்கு ஒரு அரசு பணி கூட தரவில்லை. ஆனால் அரசியலுக்கே வருவதற்கு முன்பு அனிதாவினுடைய வீடுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன குடிசை, கார் நுழைய முடியாத பாதையில் கூட அவருடைய கால் நுழைந்தது. நீங்கள் 1000 அவதூறை வீசினாலும் அந்த மாமனிதரை கலங்கப்படுத்த முடியாது. போதும். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.